ஸோ வெல்கம் டு சுடர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் மாங்காய் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு முழு மாங்காவை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதி மாங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுல் மாங்காய் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாங்காவை நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. ஸோ இதையும் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. ஸோ காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு தண்டு நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஸோ ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் நம்ம. ஸோ மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே கட் பண்ண அந்த மாங்காய் பீசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கட் பண்ண இஞ்சி. ஸோ ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணுறதை விட நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப திக்காகவும் தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க லைட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நான் மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் குட்டி குட்டி பீஸ் வந்து சின்னதாக மாங்காவை நான் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நல்லா சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரா பூந்தி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தா அந்த மோர் மாங்காவை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா ஊறிடும். அப்புறமா 2 பீஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் கொத்தமல்லி, திருப்பி நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா காரா பூந்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் மாங்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பும் காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இது காரா பூந்தி வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது நல்லா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த புளிப்பு காரம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் புது வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.